யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அவரும் அவருடைய வீட்டில் புறக்கணிக்கப்பட்ட நபர். ஆனால் கர்த்தர் அவரைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களாலே நம்ம புறக்கணிக்கப்படுவது நல்லது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய சிநேகிதர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமே. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறன்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் ஒரு நாளும் என்னை புறக்கணிக்க மாட்டி சொல்லுங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னை எத்தனையோ பேர் என்னை வேண்டான்னு தள்ளிட்டது உண்மை. ஆனா கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளுகிறார். உங்க பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். உங்க மகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். மகளே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டே, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன். பெற்ற தாயே உன்னை புறக்கணிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை, நான் உன்னை அணைத்துக் கொள்ளுவேன், சேர்த்துக் கொள்ளுவேன். நீர் ஒருவரையும் புறக்கணியாத கர்த்தர் அவர்.